இந்த கனிமொழி அவர்கள் இதுக்கு பின்னாடி அமெரிக்கா சதி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க. டியூ டு டர்புலன்ஸ் பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸில் வரோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க பர்மிஷன் கொடுக்க மறுத்துட்டதா சொல்றாங்க. இது திமிரு இல்லையா? இப்ப நினைச்சிருந்தா புட்டின் வந்து ஜெலன்ஸ்கி இருக்கிறத ஒரு குண்டு போட்டு ஒண்ணு இல்லாம ஆக்க முடியாதா? அது அவரு அப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல. இதெல்லாம் என்ன சொல்றது, டிப்ளமசி அப்படின்றதையும் தாண்டி ஒரு அடிப்படை நாகரிகம். ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் ஜெய்சங்கரை ட்வீட் போட்டு ஏன் ஜெய்சங்கர் அவர்கள் சைலண்டாக இருக்கிறாரு, நான் கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார். கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம், ஆனால் கேட்குற கேள்வி அது எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இது எலுமிச்சம்பழம், இதுக்கு முன்னாடி இது மாம்பழம், இதுக்கு முன்னாடி இது தேங்காய், இதுக்கு முன்னாடி அப்படின்னு செந்தில் கேட்பாரு. கவுண்டமணிக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லி அடிக்கிற வேண்டாம். நான் உங்களை மாதிரி கிடையாது, நீங்க சொல்லவும் மாட்டீங்க செய்யவும் மாட்டீங்க. நாங்க அப்படி கிடையாது, சொல்லிட்டு அடிச்சோம் மாதிரி பெருமைப்பட்டுக்க வேண்டியதானே. இதுங்க உட்காந்து குய்ய முயன் கத்தி நிற்கிறாரு. இது எத்தனை தடவை சொன்னாலும் சிலருக்கு புரியாது. அண்ணே நீங்க எஸ்எல்சி ஃபெயிலு, நான் 8th பாஸ்ன்னு இப்படி திருப்பி திருப்பி சொல்ற செந்தில் கிட்ட கவுண்டமணிகளை யாராலுமே ஒன்றும் ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன் நரம்புல ரத்தம் ஓடவில்லை, சிந்தூர் தான் ஓடுது அப்படின்னு அதையுமே இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே சார். என்ன டோனில் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? உடல் மண்ணுக்கு உயிர் தலைவருக்கு அப்படின்னு சினிமா நடிகர்கள்லாம் போட்டு சொல்லின்னு இருக்கிறாங்களே. அப்போது நாட்டை பற்றி சொன்னால் நக்கல் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு சினிமாக்காரங்க பின்னாடி போயிட்டு அவங்க பேரில் வச்ச குத்திக்கின்னு அவருக்காகத்தான் நான் உயிரோடு இருக்கேன், அவருக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னால் அது ஒரு பெரிய வீரமா? இங்கே நம்ம மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவில் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு உடனே கவர்மெண்ட் செலவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ பணம் போடுவாங்க போல. இது அதுக்கு பேர் ட்ரம்ப் சேவிங் ஸ்கீமா. ட்ரம்ப் அந்த 4 வருஷம் சும்மா இருக்கும்போது நம்பூர் பேப்பர்லாம் வாங்கி படிச்சுக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, த டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போ கனிமொழி அவர்கள், த டெலிகேஷன், அவங்க எல்லா நாட்டுகளுக்கும் போய் கனிமொழி அவர்கள் இந்தியாவை பாராட்டி பேச போகிறதா நம்மளை பார்க்க முடியும் சார். போகும்போதே வானத்தில் வட்டமிடக்க வச்சிட்டாங்களாமா சார். என்ன நடந்தது சார் அங்கே? அதாவது உக்ரைன்லேருந்து ஏதோ ட்ரோன் அட்டாக்கு நடந்துட்டுருக்கு, அதனால் இப்போ இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வானத்திலேயே சுற்றிட்டு இருந்ததா செய்தி வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, ஈவன் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸ் சில பேர் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க. டியூ டு டர்புலன்ஸ் பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸில் வரோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க பர்மிஷன் கொடுக்க மறுத்துட்டதா சொல்கிறாங்க. இந்த கனிமொழி அவர்கள் இதுக்கு பின்னாடி அமெரிக்கா சதி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால பாருங்க இந்தியா தரப்பு நியாயத்தை அவங்க எல்லா இடத்துலையும் எடுத்து சொன்னால் என்ன ஆகுறது அப்படின்றதுக்காக கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இல்லை ஐரோப்பிய நாடுகள் அவங்க ட்ரோன் சப்ளை பண்ணி யாரும் டெலிகேஷனில் அங்கே இறங்கக்கூடாது, யாரும் அங்கே நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருந்திருக்கலாம். ஈவன் அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் டெலிகேஷன் வராங்க அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையா? ஆமாம் சார். அதுவும் மாஸ்கோவுக்கே ட்ரோன் வர்றாங்க. விக்டரி டே பரேடும் போது உலக தலைவர்கள்லாம் வராங்க. அப்போ உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, அது பாருங்க உங்கள் சேஃப்டிக்கெல்லாம் நான் கேரண்டி கிடையாது, ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ன உடனே புட்டின் என்ன பண்ணார், விட்டடிய ஆரம்பித்தார் அங்கே உக்ரைனில். இப்போ மறுபடியும் உக்கிரமாக போர் போயிட்டுருக்கு. இது திமிரு இல்லையா? இப்போ நினச்சிருந்தா புட்டின் ஜெலன்ஸ்கி இருக்கிறத ஒரு குண்டு போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியாதா? அது அவர் அப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல. இதெல்லாம் என்ன சொல்கிறது, டிப்ளமசி அப்படின்றதையும் தாண்டி ஒரு அடிப்படை நாகரிகம். இது கூட இல்லாதவன் தான் அந்த ஜெலன்ஸ்கி. அவனுக்கு இங்கே ஒரு கும்பல் ஃபயர் விட்டுன்னு தெரியுது. இது இப்போ அட்லீஸ்ட் இனிமேலாவது அந்த ஆளை பற்றி புரிஞ்சுக்கினேன், அந்த ஆளுக்கு ஃபயர் விடுறதை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த திரிணாமுல் காங்கிரஸில் அவங்க எம்பிக்களுக்கே இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலைமை. அவங்க ஃப்ளைட்டை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்லையா சொல்கிறாங்க, டர்புலன்ஸ் சார் முடியல, இந்த பக்கம் வரேன் அப்படின்றது அதெல்லாம் முடியாது. அப்புறம் நாங்கள் மட்டும் தண்ணி உண்ணா அவனுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது, போயிட்டு வா சார். இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கனிமொழி அவர்கள், சசி தரூர் அவர்கள் இந்த மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்? அது ஏன் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறேன். அதாவது
இந்த மாதிரி போய் அவங்க பிஜேபியை பாராட்டி பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபியை பாராட்டி பேசுவாங்கன்றதுக்காக அவங்கள அனுப்பலை. நம்ம நாட்டோட நிலைப்பாடு என்ன, எதுக்காக நம்ம இப்போ சண்டை போடுறதுக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்வதற்காக தான் அவங்க போயிருக்காங்களே தவிர பாஜகவை பாராட்டுறது கிடையாது. ஆனால் காங்கிரஸ்ல அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா, இது வந்து டைவர்ஷனரி டாக்டிக் அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு. ஏன்னா அவங்க லிஸ்ட்ல சேர்க்காத சசி தரூரை அங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்னு. புள்ளி கூட்டணியில் தானே திமுக இருக்கு. ஆனால் அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை. நீங்கள் இவங்களை கேட்காம போட்டீங்க, கேட்டு போட்டீங்க அப்படின்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் இது வந்து டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். இப்போ நம்ம திருமாவர்கள் கூட சொன்னார், அந்த மோடி அவர்கள் வந்து பலவீனப்பட்டு விட்டார், இந்தியா வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, அதனால் அதை ரீபில்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி அமைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்லிமெண்ட் செஷன் அதை கூட்டுவதை தவிர்ப்பதற்காக இப்படியெல்லாம் நான் யூகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பரவாயில்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாத விஷயத்தையெல்லாம் திருமாவர்கள் யூகிக்கிறாரு. யூகிக்கிறதோடு நிறுத்திக்காம முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இதுக்காக தாங்க அவர் இது மாதிரி பண்ணிக்கிறாரு, நீங்கள் இப்படி ஏமாந்துட்டீங்களே, மோடி அவர்களுடைய சதி வலையில் விழுந்து விட்டீர்களே, உண்மையை நான் கண்டறிந்து வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கனிமொழி அவர்களை அனுப்பக்கூடாது, திமுக இதில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தார்னா சரி. ஆனால் வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திக்கிறது அப்படின்னா இது என்ன விக்ரம், இது நானும் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்கா? நாளைக்கு ஏதாவது கேட்டால் பாருங்க வரலாறு, நான் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. உண்மையிலேயே நீங்கள் யூகிக்கிறது இதுதான் சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் சொல்ல வேண்டியது தானே, கூட்டணி கட்சி தானே, இதை விட வேற என்ன கடமை இருக்குது உங்களுக்கு? இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா சார்? அதே மாதிரி ட்வீட்னு சொன்னோடனே ஞாபகம், ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் ஜெய்சங்கரை வந்து ட்வீட் போட்டு ஏன் ஜெய்சங்கர் அவர்கள் சைலண்டாக இருக்கிறாரு, நான் கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார். எதுக்காக சார் அவர் வந்து தேவையில்லாமல் ஜெய்சங்கரை வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காரு? அதாவது கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம், ஆனால் கேட்குற கேள்வி அது எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அது என்ன படம், அது அண்ணே என் கையிலையும் பூ வந்துச்சு அந்த மாதிரி. இது எலுமிச்சம்பழம், இதுக்கு முன்னாடி இது மாம்பழம், இதுக்கு முன்னாடி இது தேங்காய், இதுக்கு முன்னாடி அப்படின்னு செந்தில் கேட்பாரு. கவுண்டமணிக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் வேற பதில் சொல்வாரு, அதெல்லாம் ஜெய்சங்கர் சொல்ல முடியாது, அது வேற விஷயம். திருப்பி திருப்பி பாகிஸ்தான்ல என்ன சொல்றாங்களோ அதை தான் இவர் கேட்டுனுக்கிறாரு, இவர் கேட்டுனுக்கிறத தான் பாகிஸ்தான்ல சொல்லினுக்கிறாங்க. அப்ப இவர் எதிர்கட்சி தலைவர்னா எந்த நாட்டுலன்னு தெரியல. என்ன சார் கேட்டார் ராகுல் காந்தி அவர்கள்? அதாவது நீங்க வந்து முன்னாடியே தகவல் கொடுத்துட்டீங்களே, அதனால எத்தனை நம்ம போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதான் சார், அந்த முன்னாடி என்ன தகவல் கொடுத்தாங்கன்றதான் சார் இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதாவதுங்க அட் த பிகினிங் ஆஃப் ஸ்ட்ரைக்னு சொல்றாரு. இது வந்து ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனை ஒட்டுமொத்தமாக அவர் பார்க்குறாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் இங்கே ட்ரில்லுன்னு சொல்லிட்டு அங்கே குண்டு போட்டோம்ல, அதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டு குண்டு போட்டீங்க ஓகே அப்படின்னு. சரி, ஒரு ஆர்கியூமெண்ட்காக முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். சொல்லி அடிக்கிற வேண்டாம், நான் உங்களை மாதிரி கிடையாது, நீங்க சொல்லவும் மாட்டீங்க செய்யவும் மாட்டீங்க, நாங்க அப்படி கிடையாது, சொல்லிட்டு அடிச்சோம் பாரு, பெருமைப்பட்டுக்க வேண்டியது தானே. இதுக்கே உட்காந்து குய்ய முயன் கத்தி நிற்கிறாரு. எத்தனை விமானங்களை சுட்டு வீழ்த்தினார்கள் அப்படின்னா, இது எத்தனை தடவை சொன்னாலும் சிலருக்கு புரியாது. அண்ணே நீங்க எஸ்எல்சி ஃபெயிலு, நான் 8th பாஸ்ன்னு இப்படி திருப்பி திருப்பி சொல்ற செந்தில் கிட்ட கவுண்டமணிகளை யாராலுமே ஒன்றும் ஆர்கியூ பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வாய மூடிட்டு போறாரு. அப்பா இவன் 8th பாஸ்ன்னே சொல்லி நிற்கிறான்டா, இவன்கிட்ட நான் என்னடா பேசுறது, யாராவது சொல்லுங்கடா, 8வதுக்கு அப்புறம் 9வதுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்எல்சி, நீ 8வதோட நிறுத்தி புட்ட, யாராவது போய் விளங்க வைங்கடா அப்படின்னா, ஐயா அதெல்லாம் நம்மளால முடியாது சார்னு ஜெயராம் ரமேஷ் அவர்களே சொல்லிடுவாரு. அதனால தான் அவர் பதில் சொல்லலை. இவர் பதில் சொல்லலன்னு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுக்கிறாரு. என்னதான் செந்தில் கேள்வி கேட்டு இருந்தாலும் கவுண்டமணி தான் டாப்பு, பதில் சொல்லாட்டாலும். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, ஏன்னா சினிமா வச்சு சொன்னாதான் நம்ம எல்லாருக்கும் புரியும், அதுக்காக சொல்றேன். ஓகே. அடுத்து இப்போ பாகிஸ்தானில் வந்து அந்த பலுச்சிஸ்தான் ஆகட்டும், அப்புறம் கைதர் பத்துன்மியாவாகட்டும், அடுத்து இப்போ வந்து சிந்துலையுமே வந்து சிந்தி மூவ்மெண்ட்ன்ற மாதிரி ஏதோ புதுசாக ஒன்று உருவாக்கிறதா பார்க்க முடியுது. இது எல்லாமே எதனால் கிளர்ச்சிகள் சடனாக இப்போ வரது காரணமாக இருக்குது? இப்போ ஏங்க வெரி சிம்பிளுங்க, பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயிலிங் ஸ்டேட் ஆர் ஃபெயில்டு ஸ்டேட்டு. அது ஃபீல்டு மார்ஷல் பதிலாக ஃபெயில்டு மார்ஷல்னு சொல்லிடணும். அவர் ஒரு பட்டம் கொடுத்துக்கினாரு. சரி ரைட்டு, இங்கே பட்டம் கொடுத்துக்கலையா, அது நேரு வந்து அவரே பாரத ரத்னா கொடுத்துக்கினார், இந்திரா காந்தி அவங்களே பாரத ரத்னா கொடுத்துக்கினாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் ஒன்று, அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டும் அரசியல் ஞானிங்கிற பட்டத்தை நான் தான் கொடுத்தேன், அது அவராக கொடுத்துக்கல. இப்போது எத்தனை தோல்வி, நீங்கள் 10 தோல்வி பழனிசாமின்னு இவரை கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்கள் அண்ணன் 100 தொட்டுருவார் போல இருக்குது ராகுல் காந்தி.
அவருக்கு வந்து இந்த 2024 தோல்விக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு பதவியை பரிசா கொடுக்கலையா? அதே தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் நடத்துக்கிறதுல இவங்க நடத்துறதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. அண்ட் பாகிஸ்தான்ல அந்த ஜனங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயா இனிமேலாம் இருந்தால் சரிப்பட்டு வராது, அப்போ எல்லார் கையிலையும் பிச்சை பாத்திரத்தை கொடுத்துருவாங்க, இப்போ ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, அதனால நம்ம தனியாக போயிடுறது தான் பெட்ரு. இவனுங்க வந்து ஏதோ பிச்சை எடுத்தாலும் வயிற்றுக்கு சோறு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இவனுங்க ஒரு 7.5 இழுத்து விட்டு சுத்தமாக உயிரோடு இல்லாத நிலைமை கொண்டு வந்துடுவாங்க போல இருக்குது. நம்ம தனியாக போயிட்டானா ஐயா அவன் தாங்க திட்டு போய் அங்கே குண்டு போடுங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிக்கலாம். இதுதான் அங்கே நடக்கிற பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் சிந்து அப்படின்றது வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் வந்தது கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்தது. அது ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனை. ஓகே சார். இப்போ வந்து பங்களாதேஷுடைய நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் சொல்லக்கூடிய நம்ம யூனஸ் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி அவர்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இல்லைனா மறுபடியும் பங்களாதேஷ் உடஞ்சி போயின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். அங்கேயுமே இந்த பொலிட்டிக்கலுக்கும் ஆர்மிக்கும் உள்ள பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்காங்க. அதாவது அவர் என்ன நினைச்சாரு, நாம தான் இங்கே சர்வ வல்லமை படைத்த அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆர்மியில் பார்த்தாங்க, என்ன நாங்கள் பவரை கையில் வச்சுருக்கிறோம், நீ என்ன இஷ்டத்துக்கு ஆடி நிற்கிற, அதுவும் கபால்னு ஸ்டூடெண்ட்ஸை விட்டு கலாட்டா பண்ணோடனே நாங்கள் இதான் சான்ஸ்னுக்குள்ளே வந்தால் நீ பாட்டு குறுக்கால பூந்துட்டு நான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் அட்வைசர் அப்படின்னு. தம்பி அவங்க அட்வைஸ் எல்லாம் என்ன லட்சணம் எனக்கு தெரியும், மைக்ரோ ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு எவ்வளோ வட்டி வாங்கி நிற்கிறீங்க, எத்தனை பேர் இதில் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து எங்களுக்கும் தெரியும். அதனால இப்போ டிசம்பருக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஆர்மி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் நீங்களே இப்படி நடத்துவீங்க, இது ஒரு ஜனநாயக நாடு தானே, அப்போ எலெக்ஷன் நடத்தணும்ல. ஏற்கனவே வந்து ஷேக் ஹசீனாவோட கட்சி தடை செய்யப்பட்டு விட்டது. சரி உங்கள் கட்சி தான் ஜெயிக்க போகுது, அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷனாவது நடத்தணும்ல, அதை விட்டுவிட்டு நீயே வந்து உட்காந்து நிறீங்க அப்படின்னு. போதாக வரைக்கும் ஒரு பக்கம் இப்போ அந்த காக்ஸ் பசார், செயின்ட் மார்டின் ஐலாண்டு இங்கெல்லாம் வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் நாங்கள் இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சீனாவோட நட்புறவாக இருக்காங்க. எப்படிங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புலி அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா வச்சுக்கின்னு வாங்க வாங்க நாம் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு முயல் வீட்டு கூப்பிட்டு விருந்து வச்சதுன்னா என்ன ஆகும்? ஓநாய் முதல்ல தின்னுமா புலி முதல்ல தின்னுமா? இதான். அதுக்கு முன்னாடி ஓநாயும் புலியும் ஒன்று அடிச்சிக்கும், எனக்கு தாண்டா அது அப்படின்னு. இந்த முயல் ஒன்றா வேடிக்கை பார்க்கலாம், அதுக்கு 2 அடிச்சு நிற்குது அப்படின்னு. பட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்தது ஒன்றை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவாங்கன்றது அதுக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான சிக்கல்ல சரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டும் அதே மாதிரி சிக்கலில் தான் இருக்குது. ஆகட்டும், நமக்கு என்ன வந்தது, சந்தோஷப்படுங்க. ஓகே சார். அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக பேசும்போது சில விஷயங்கள் ஒரு வீரமான பேசும்போது சார், ஏன் நரம்புல வந்து ரத்தம் ஓடவில்லை சிந்தூர் தான் ஓடுது அப்படின்ட்டு, அதையுமே இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே சார், என்ன டோனில் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? அப்படியா? அப்போது உடல் மண்ணுக்கு உயிர் தலைவருக்கு அப்படின்னு சினிமா நடிகர்கள்லாம் போட்டு சொல்லின்னு இருக்கிறாங்களே, ஏன் உடம்புல வந்து தலைவரோட இதுதான் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அது நெஞ்சில் பச்சை குத்திக்கிறது, கையில் பச்சை குத்திக்கிறது. அப்போது நாட்டை பற்றி சொன்னால் நக்கல் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு சினிமாக்காரங்க பின்னாடி போயிட்டு அவங்க பேரில் பச்சை குத்திக்கின்னு அவருக்காகத்தான் நான் உயிரோடு இருக்கேன், அவருக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னால் அது ஒரு பெரிய வீரமா? பைத்தியார பயில இவங்க சொல்கிறதெல்லாம் என்கிட்ட போய் கேட்டுனுக்கிறீங்க, விட்டு தள்ளுங்க. ஓகே சார். அடுத்து இப்போ நம்ம அமெரிக்காவில் இஸ்ரேலுடைய எம்பசியில் கூட 2 ஸ்டாஃப் மெம்பர்ஸை வந்து சுட்டு கொண்டிருக்காங்களே சார், இது எதை காட்டுது சார்? இது ஆக்சுவலாக அது அநேகமாக இப்போது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் காவல்துறை ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க கிட்ட ஏதோ காரில் லிஃப்ட் கேட்டாங்க, அவங்க கொடுக்கல, அந்த தகராறு தானே தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை விக்ரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாதிரி திராவிட மாடல் அரசை வந்து இந்தியா முழுக்க எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு 24க்கு முன்னாடி 21 ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்ல ஆரம்பித்தார். அப்போ இங்கே சில பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு நமது திராவிட மாடல் ஒட்டுமொத்த இந்திய மாடல் இதை தான் அமெரிக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் நம்ப முடியலையா? எப்படி சார்? சரி, ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது ஏதோ ஒரு பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து இங்கே டேக்ஸ் கட்டு, அமெரிக்க நிறுவனங்கள் தயாரித்த வண்டியை வாங்கினீங்கன்னா டேக்ஸ் கன்செஷன்னு, அதுக்கப்புறம் சில இந்த பார்டர் செக்யூரிட்டி அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பள உயர்வு எல்லாத்தையும் பண்ணிட்டு புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு ட்ரம்ப் சேவிங் ஸ்கீம். இங்கே நம்ம மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவில் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு உடனே கவர்மெண்ட் செலவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ பணம் போடுவாங்க போல. இது அதுக்கு பேர் ட்ரம்ப் சேவிங் ஸ்கீமா. இப்போ புரியுதா?
நம்ம நாட்டோட அந்த அரசியல் அப்படின்றது வந்து இன்னைக்கு அமெரிக்காவை ஆட்டி படைக்கின்றது. ட்ரம்ப் அந்த 4 வருஷம் சும்மா இருக்கும்போது நம்ம ஊர் பேப்பர்லாம் வாங்கி படிச்சுக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அநேகமாக இன்னும் 6 மாசத்துல ட்ரம்ப் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த ஒரிஜினல் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கெல்லாம் மாதம் $1000 கொடுப்போம், அவங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வரலாம். எங்க ட்ரம்ப் சேவிங் ஸ்கீம் வரும்போது அந்த ட்ரம்ப் விமன் அது என்ன சொல்றது ரைட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வரக்கூடாதா? ஏன்னா அவர் ரைட்டிஸ்ட், அதனால ரைட் ஃபண்டுன்னு தான் சொல்லுவாங்க. வரலாம். ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் அவர் போயிருக்காரு. போகும்போது என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இது பார்த்தீங்களா அங்கே வந்து வெள்ளைக்காரங்கெல்லாம் கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஃபேக்ட் செக் பண்ணி சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வெள்ளைக்காரங்களுடைய சிமெட்ரி கிடையாது, காங்கோல பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த ஆப்பிரிக்க பெண்கள் அவர்களுடைய கல்லறை அது அப்படின்னு இருக்காங்க. இது வந்து நீங்கள் ஒரு நாட்டு தலைவரை சந்திக்கிறீங்க, அப்போ அவர்கிட்ட என்னங்க இது மாதிரி வந்து வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் எதிராக நீங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க இப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. ஆனால் இதே சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து கருப்பின மக்களுக்கு எதிராக ஒரு ஆட்சி, அடிமை ஆட்சி, எத்தனை வருஷமா நிறவரி ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது அவர்கள் அடிமைகளாக வச்சுக்கின்னு. அப்போல்லாம் ஒரு கேள்வியும் கேட்கல அமெரிக்கா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணுகுண்டு வச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த அப்பார்த்தைட் ரெஜிம் போயிட்டு மறுபடியும் கருப்பின மக்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, அணுகுண்டை ஒப்படைச்சிட்டாங்க. ஐயோ எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. ஏன்னா ஆப்பிரிக்க மக்கள் கிட்ட அணுகுண்டு இருந்தால் அவங்க வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பாங்களாம், வெள்ளைக்காரங்க மட்டும்தான் ஒழுங்காக நடந்துப்பாங்களாம். அப்போல்லாம் கேட்டியா நீ? அன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து போனவங்களை கூப்பிட்டு என்னையா இங்கே வந்து நீங்கள் அங்கே அந்த நாட்டு மக்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள், அவங்களெல்லாம் இப்படி அடிமைகளாக வச்சுருக்கிறீங்க, நிறவரி ஆட்சி நடத்துறீங்க, இத்தனை பேரை நீங்கள் பொண்ணுன்னுக்கிறீங்க அப்படின்னு வீடியோ போட்டு கேட்டாரா? இன்னைக்கு மட்டும் வெள்ளைக்காரங்கிறவனே அப்படியே ரத்தம் துடிக்குது அவருக்கு. ஏன் அவர் உடம்புல வந்து சிகப்பு ரத்தம் இல்லை வெள்ளை ரத்தம் ஓடுகிறதா? கடைசியில் அது டுபாகூர் வீடியோ அப்படின்னு ஆகிப்போச்சு. அண்டு அவர் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் ரொம்ப சூப்பராக ஒரு அடி விட்டார். அது லூஸுக்கு அது புரியல. நான் என்ன பண்ணுறது, உங்ககிட்ட கிஃப்டாக கொடுக்கறதுக்கு என்கிட்ட கார் இல்லை, அங்கே கட்டாரில் கொடுத்தாங்கல்ல, இதுக்கு அவர் சொல்கிறாரு ஐ விஷ் யூ ஹேட், உங்ககிட்ட கார் இருந்து கொடுத்துருந்தா நான் வாங்கியிருப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கார்னு சொன்னாரா ஃப்ளைட்னு சொன்னாரா ஏதோ ஒன்று சொன்னார், வந்து கொடுத்துருந்தா நான் வாங்கியிருப்பேன் அப்படின்றாரு. அந்த ஆள் நக்கல் பண்ணுறாங்கிறது கூட தெரியல இவருக்கு. சரி விடுங்க, இந்த மாதிரி தமாஷ் நடக்கட்டும், நமக்கு என்ன வந்தது, நம்ம இருந்து அப்படி வேடிக்கை பார்ப்போம். அதான் அன்றைக்கே சொன்னல, 2 எதிரிகள், ஒன்று சீனா ஒன்று அமெரிக்கா, 2 பேரில் எவன் அழிஞ்சாலும் நமக்கு சந்தோஷம்தான், கவலையே இல்லை விக்ரம். ஓகே சார், இப்போ ரஷ்யா ஏஜெண்டாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அது ஒரு கடைசி கேள்வி சார். இப்போ ரஷ்யா வந்து போர் நிறுத்தத்துக்கு தயார்னு புட்டின் அவர்கள் சொன்ன மாதிரி தெரிய வருது, அது ஸ்டாப் ஆகுமா? ஏங்க அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வராது, ஏதோ இன்னைக்கெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, இது பாருங்க சண்டையை நாங்கள் நிறுத்திக்கிறோம், ஆனால் என்ன பண்ணணும்னா இந்த நேட்டோவில் சேர்றது அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிறோம் சார், உக்ரைன் நேட்டோவில் ஜாயின் பண்ணிட்டு போகிறாங்க, அது அவங்களோட விருப்பம் தானே. அப்படியா? அப்புறம் நேட்டோ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அணுகுண்டு ஏவுகணைகள் அதெல்லாம் கொண்டு வந்து உக்ரைன் பார்டரில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க, ரஷ்யாவுக்கு செக் வைப்பீங்க. இப்போ கியூபாவில் கொண்டு வந்து யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யா மிசைல்ஸ் வைக்கிறான்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை பண்ணீங்க நீங்கள்? கியூபா யூஎஸ்எஸ்ஆரோட நட்பு நாடு, அவங்க மிசைலை இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க, அவன் பர்மிஷன் கொடுக்குறான், உனக்கு என்ன வந்தது? தகராறு பண்ணீங்கல்ல, ஜான் எஃப் கென்னடி பெருசாக பிரச்சனை பண்ணார்ல, வர மாதிரி இருந்தது. அப்போ இன்னைக்கு மட்டும் வந்து அவன் வீட்டு வாசலில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஏவுகணையை பண்ணுறீங்க, இது என்ன நியாயம்? அடுத்தது இது வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்க இடம் அதெல்லாம் எந்த தம்பி இப்போவே ஒத்துக்கினியானா அந்த 4 ப்ராவின்ஸோட போவோம், இன்னும் கொஞ்சம் இழுத்தடிச்சியானா 8 ப்ராவின்ஸ் ஆகும், இன்னும் எவ்வளோ இழுத்தடிக்கிறியோ அதுக்கப்புறம் உக்ரைன் ஒன்று இருக்கவே இருக்காது, நேராக போலந்து பார்டருக்கு தான் வந்துடுவோம் நாங்கள். அது போலந்து நேட்டோவா ரைட்டு இருந்துட்டு போட, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது டீநாசிஃபிகேஷன் அப்படின்றாங்க, அது இன்னொரு சப்ஜெக்ட், அது இருந்துட்டு போட்டோம். அந்த பார்டரில் இருக்க சில இடங்கள் அதெல்லாம் வந்து எத்னிக் ரஷ்யன்ஸு, அவங்க வந்து நாங்கள் வாக்கெடுப்பு நடத்தி விட்டோம், 99-98% வந்து ரஷ்யாவுடன் இணைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு. இனிமேல் நீங்கள் தலையில இருந்தாலும் அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே கிரைமியாவை முழுங்கின மாதிரி. இதெல்லாம் ஒத்துக்காங்கன்னு இந்த ஜெலன்ஸ்கி ஒத்துக்க மாட்டார், லூஸு. இல்லை மேக்ரோன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிக்கிறாரு, ஸ்டாமர் வந்து சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு. சரி தம்பி, அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்து இந்த 30 நாள் சீஸ்ஃபயர் கேட்டுனுக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த 30 நாளில் வந்து மறுபடியும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸு, அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸு, டேங்க்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே ரொப்பறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது.
இவர் என்ன சொல்றாரு, சீஸ்ஃபயர்னா பர்மனண்டா சீஸ்ஃபயர். அது நான் வந்து தெளிய வச்சு அடிக்கிறது, இதுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன். என்ன அவ்வை சண்முகி மணிவண்ணன் நினைச்சியா, நாங்கெல்லாம் ஒட்டுக்கா அடிப்போம் அப்படின்னு அவரு. ஸோ அவர் வந்து பாலிசி இன் யுவர் கோர்ட் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் ஒத்துக்குன்னா ஒரேடியாக நிறுத்திக்கலாம். மற்றபடிலாம் இது போனால் அது வரைக்கும் அங்கே பேச்சு நடந்துகிட்டே இருக்கும், இங்கே குண்டு உண்டுன்னே இருக்கும், சௌகரியம் அப்படின்ட்டார். இந்த டைமில் தான் வந்து மாஸ்கோவில் ட்ரோன் அட்டாக் ட்ரை பண்ணாங்களா? ஆமாம், இதெல்லாம் திமிரு. அதாவது நாங்கள் இதை பெருசாக்குறோம், இந்த சண்டையை எல்லாரும் வந்து சண்டையில் கலந்துக்காங்க அப்படின்ற வேலை இது. இப்போவாது புரிஞ்சுக்கணும் ஜனங்க ஜெலன்ஸ்கியை பற்றி. ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் மேலே ஒதுக்குனதுக்கு மிக நன்றி சார். நன்றி விக்ரம்.